வித்யாலயா நெல்லாம்பாளையம் பள்ளியோட 25வது ஆண்டு கொண்டாடுறதுக்காக நம்ம புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு பண்ண போகிறோம். அப்போ ஏப்ரல் 3 இருந்து ஏப்ரல் 9 வரைக்கும் 25 ஆக்டிவிட்டீஸ் நம்ம பசங்க பண்ண போகிறாங்க, ஃப்ரம் ப்ரீகேஜி டு 12th ஸ்டாண்டர்ட். அப்போ அனைவரையும் நம்ம ரொம்ப தாழ்மையாக நீங்கள் அதில் பங்கெடுத்து நம்ம அதோட சக்ஸஸுக்காக நம்ம உங்கள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓம் நம ஸ்கூலை பற்றியும் மதத்தை பற்றியும் இங்கே பேசினாங்க. அம்மாவுக்கு 9 காலேஜுகள் இருக்குது. அதோட முதல்ல ஆரம்பிச்ச காலேஜ் வந்து கோயம்புத்தூர் அமிர்த விஸ்வவித்யாபீடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ். அதே மாதிரி அது இன்ஜினியரிங் கேம்பஸ். அதே மாதிரி கொச்சி அதில் வந்து மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி ஃபரீதாபாத் டெல்லி ரீசெண்டாக மோடி திறந்து வச்ச அந்த மெடிக்கல் காலேஜ். நாகர்கோவில், சென்னை, பெங்களூர் அனைத்து இடங்கள்லையும் இன்ஜினியரிங் காலேஜ். ஆக மொத்தம் 9 கேம்பஸ் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்கு. அதே மாதிரி அக்ராஸ் த கண்ட்ரி 98 அமிர்த வித்யாலயம்ஸ் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் இருக்கிறதுல முதல் ஆரம்பிச்ச ஸ்கூல்கள் வந்து இப்போ வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். நம்ம நல்லம்பாளையம் பள்ளியானது 11/6/2000 ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 240 இருந்து 250 குழந்தைகளோட 2ஆம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பிச்ச சின்ன பள்ளி இப்போ 2025 3100 குழந்தைகளுடன் 120க்கு மேல ஆசிரியர்கள், அத்தனை பேரோட 3 பில்டிங்ல இறங்கிட்டு இருக்கு. நம்ம இதோட அம்மா சொல்றது வாழ்க்கையோட நோக்கம் வந்து 2ஆ சொல்லியிருக்காங்க அம்மா. ஒண்ணு வந்து வாழ்வாதாரத்துக்குண்டான கல்வி, இன்னொன்று வாழ்க்கைக்கான கல்வி. அதை மனதில் கொண்டுதான் நம்மளோட அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும். அதாவது வாழ்வாதாரத்துக்குண்டான கல்வின்னு சொல்லும் போது 12ஆம் வகுப்பு முடிச்சு உங்களுக்கு ஒரு உயர் கல்விக்கு போறதுக்கு தயார்படுத்துற கல்வி. இன்ஜினியரிங் போகலாம், மெடிசன் போகலாம், இல்லைன்னா வேற எந்த துறைக்கு வேணும்னா கொண்டு போனோம்னா அவங்களுக்கு தயார்படுத்தி கொண்ட கல்வி. ஆனா வாழ்க்கைக்கான கல்விங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன இடத்துல அவங்க என்ன சாதிக்கிறாங்களோ அது எவ்வளவு முழு மனதோட அவங்களுக்கு வேலை செய்ய முடியும், அதுக்கு கிடைத்த ஊதியமோ இல்லைன்னா வருமானமோ வைத்து எப்படி சந்தோஷமா வாழ முடியும், அது வாழ்க்கைக்கான கல்வி. அதுதான் நம்ம பள்ளிகள்ல வித்தியாசம் இல்லை. வாழ்வாதாரத்துக்குள்ளான கல்வியும் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணுங்கிற கல்வியும், இது 2 கல்வியும் சேர்ந்து கொடுக்கணும். அந்த நோக்கத்துலதான் நம்ம வந்து கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மேடம் முன்னாடி சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்பு குழந்தைகள் கூட இதுல எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சமீபத்தில் கூட அம்மா வந்த போது கோயம்புத்தூர் விசிட் பண்ண போது பரீட்சை முடிச்சு சிபிஎஸ்இ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு ஈவினிங் வந்து 2 மணி நேரம் அங்க செலவிட்டாங்க குழந்தைங்க. அப்போ பெற்றோர்களுக்கும் தெரியும் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்க, அவங்க எப்படி கான்பிடென்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். மற்ற மாதிரி ஐயோ பரீட்சை டைம்ல வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. நம்ம குழந்தைங்க வந்து ப்ரீகேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா துறைகள்லையும் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத்தனை துறைகள்லையும் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு எங்களை பெருமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். So Amrita Vidyalaya is the only school in India, you can say that. அங்க வந்து நாங்க எப்படி எங்க குழந்தைங்களுக்கு டே டு டே லைஃப்ல ஓகே எப்படி அவங்க வந்து எந்த மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்னு தேவையில்லை. that becomes a role model to them and அது வந்து அவங்க அதை இன்வைட் பண்ணிட்டு அதை வந்து போறது ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸை ஏற்படுத்துது.
அது கூட இன்னொன்று ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மத்தவங்க மாதிரி வேல்யூ எஜுகேஷன்ஸோ எதையோ பத்தி புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம நம்மளே அந்த வேல்யூ எஜுகேஷனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டாண்ட் பண்ணுது நம்ம கோயம்புத்தூர்ல. அண்ட் கோயம்புத்தூர்ல டிஃப்ரெண்டா நம்மளுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து அத்தனை ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அது கூட இது எங்களோட ஒரு சின்ன முயற்சி. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் இதுக்கு நான் 25வது வருஷம் ஓகே 25 சில்வர் ஜூப்ளி அது நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாமே. சோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிற ஒரு இது வந்து நம்ம ஒரு பைப்லைன்ல நம்ம ஒரு ஜேர்னில வரும்போது நம்ம அதை வந்து எப்படி நல்லபடியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் whether scientifically because அதை நம்ம we cannot run away from the science இல்லைங்களா. so scientifically holistically okay so எப்படி அந்த டெவலப்மெண்ட் அண்ட் growth நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கணும். நல்லா பல நாளா டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வித் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் நம்ம வந்து ஒரு 25 ரெக்கார்டு கையில எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க அதுல அச்சீவ் பண்ணணும் தான் நம்ம அமிர்தா வித்யாலயோட பீங் அ லீடர் என்னோட ரொம்ப பெரிய ஆசை. செகண்ட் வந்து அதுதான் நம்ம குழந்தைங்க இன்னைக்கு லைஃப்ல என்ன அவங்க கத்துக்கணும், அவங்க வந்து என்ன இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பணம் காசு தான் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போதா, அது கிடையாதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகே சோ தேர் ஆர் 2 லைஃப்ஸ். அது அமிர்தா வித்யாலயோட ஆக்சுவலி மோட்டோன்னு சொல்லலாம். ஓகே ஒன் இஸ் லைஃப் ஃபார் லிவிங். இன்கம் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு காசு இல்லாம நீங்க வந்து இன்னைக்கு சர்வைவ் பண்ண முடியாது. பட் அலாங் வித் தட் நம்ம இன்னொரு குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி the values through that is life. You live for you have to live for your own life with where you have the mental growth, the spiritualism and the values. அதையும் நம்ம இன்கல்கேட் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம வித்யாலயம் வந்து ரொம்பவே ஹைட்ஸ்ல ரொம்ப மேல இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்குது. சோ அதோட நம்ம இதை வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டுமே நம்ம சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே ஒன்னா கொண்டு போய் அது நல்ல ஒரு அவங்கள வந்து நல்ல even they should feel and they should get this within அது செய்யறதுக்கு தான் நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். With that I think you are all welcome. நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும். நாங்க இந்த ஹார்ட் ஒர்க் 3 months ஓட டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஓகே of course without the management support we cannot do. அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி நாங்க டீச்சர்ஸ் with their normal routine அவங்க போர்ட் கரெக்ஷன்ஸ் போர்டு இதெல்லாம் போயிட்டு அதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்க டைம் கொடுத்து நாங்க இதை வந்து ட்ரெயின் பண்ணிருக்கணும்னு உங்களை எல்லாம் நான் ஸ்கூலுக்கு வர வைக்கிறேன். You are welcome. Please see that how even the child who is in KG section and the child in grade 12 எப்படி இந்த சாதனையை வந்து அவங்க சாதிக்கிறாங்கன்னு நீங்க வந்து பார்க்கணும். தேங்க்யூ. ஓம் நம சிவாய. Thank you, respected principal ma'am. I would like to introduce Ramya. Ramya,